ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோட் 21 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் நீங்க பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில நம்ம ஹீரோ அந்த டீமன் கல்ட்ட சேர்ந்த ஷேடோ டீம் வந்து அட்டாக் பண்ணிருக்கோம். அவங்க எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணி குதிரை டீமன் மூலமா உண்மையை கக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அவனுங்க நாக்குல ஏதோ டீமன் சிம்பிள் போட்டு வெடிச்சு சதடிச்சிருப்பானுங்க. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல அந்த பயங்கரமான பிளாஸ்ட்ல இருந்து மேஜிக் சீல்ல கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோ தப்பிச்சிருப்பான். தப்பிச்சதுக்கு அப்புறம் டேய் நீ என்னதான் எலி மாதிரி பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சாலும் உன்னை கண்டிப்பா வெளியே கொண்டு வருவான்டா அப்படின்னு டெரரை யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனி கேங்கு உங்களுக்கு ஒன்னாகலேன்னு ஓடி வந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ சேலா ஒரே நிமிஷம் அப்படின்னு ஃபோன் பண்ணி கிம்மு நீ அந்த டீமன் ஸ்டோன்லாம் வச்சிருந்தா தெரியுமா, அது ஏதாவது இருந்தா எக்ஸ்ட்ரா கொண்டு வா, காலையில 6 மணிக்கு நம்ம அந்த கேட்டு கிட்ட சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிம்முக்கு ஃபோன் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இங்க நம்ம ஹீரோ சேலா கிட்ட சொல்லுவாரு, பாத்தியா சேலா நான் சொல்லி வாய முடல அதுக்குள்ள அட்டாக் பண்ண வந்துட்டாங்க பாத்தியா, ரொம்பவே டேஞ்சரான ஆளுங்க அவனுங்கெல்லாம், அதனால நீ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் நீ என் கூட வரலாம், அது வரைக்கும் நீ பாதுகாப்பா இருக்கணும் அப்படி சொன்னேன். அதை கேட்டு நம்ம ஹீரோனி சேலாவும் ரொம்ப தேங்க்ஸ் கேங்கு, நீங்க என் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்களா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு இவன் என்ன போக போக அழகாயிட்டே போறா, பாக்குறதுக்கு ஏஞ்சல் மாதிரி இருக்காளே, ஐயோ என் கண்ணே பட்டும் போல இருக்கு, சரி சரி போமா, சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகும்போது ஐயோ கேங்கு கார் அந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் போறீங்க, சரி சரி அந்த பக்கம் தானே இருக்கு, இவ அழகுல எனக்கு எல்லாமே மறந்து போகுதுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில அந்த கிம் இருக்கான் பாருங்க, அவன் இன்னும் டீமன் ஸ்டோன்லாம் எடுத்து வந்து நம்ம ஹீரோட்ட கொடுப்பான். டே சூப்பரான வேலை பார்த்துட்ட போ, நீனும் நானும் சேர்ந்து இன்னும் நிறைய வேலை பார்க்க போறேன்டா அப்படின்னு ஹீரோ சொன்னேன். அதை கேட்டு கிம் ஒரு மாதிரி வித்தியாசமா பாசமா பார்ப்பானா. அதை பார்த்து ஹீரோ ஐயோ மறுபடியும் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு டேய் இப்பெல்லாம் பார்க்காதடா, அவனை வீட்டில் கொண்டு விடுவா என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதுக்கு அவனும் இல்லைங்க நான் அம்மா அப்பாக்கு ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ அவனை விட்டுட்டு வீட்டுக்கு வந்துருவாரு. வீட்டுக்கு வரும்போது ஏகிண்டாக்கு ஐஸ்கிரீம் நிறைய வாங்கிட்டு வருவாரு. ஏகிண்டா அதை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாயிருவா. அவ உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்போ போன் ஒரு யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, கமெண்டர் பேக் தான். நம்ம ஹீரோ காலை அட்டன் பண்ண உடனே அவங்க நம்ம ஹீரோ கிட்ட கேங்கு இது ரொம்பவே அர்ஜென்ட், எஸ் ரேங்க் டஞ்சன் கேட்டு ஒன்று துறைமுகத்துக்கு பக்கத்துல வந்திருக்கு, அந்த டிமன் கிட்ட சேர்ந்தவனுங்க அங்கே ஏதோ சமன் பண்ண போறாங்களா, சாகி ஆல்ரெடி அங்கே தான் போயிட்டு இருக்காங்க, நான் ஹெலிகாப்டர் பார்க்க போயிட்டு இருக்கேன், நான் உங்களுக்கு லொகேஷன் அனுப்புறேன், நீங்கள் ஹெலிகாப்டர் கிட்ட வந்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ இல்லைங்க நம்மளுக்குன்னு ஒரு தண்ணீர் ரூட் இருக்கு அப்படி வந்துடுறேன் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம கமெண்டர் பேக்கு நீங்கள் விளையாடாதீங்க இது ரொம்பவே அர்ஜென்டான விஷயம் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ இல்லைங்க என்கிட்ட ஏற்கனவே ஒரு ஃபைட்டர் ஜெட் இருக்கும்போது நான் எதுக்குங்க ஹெலிகாப்டரில் போகணும், நீங்கள் கவலைப்படாதீங்க நான் ஜெட்டு வேகத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோ எக்கிண்டாவை தான் சொல்கிறான். அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ எக்கிண்டா டிராகனா மாறு அப்படின்னு சொன்னோன்னே டிராகனா மாறுவா பாருங்க, சும்மா பிரம்மாண்டமாக இருப்பா. அப்படியே டிராகன் மேலே ஏறி உட்காந்துட்டு நம்ம ஹீரோ எக்கிண்டா இந்த மிஷினை நம்ம சீக்கிரமாக முடிச்சிட்டோன்னா இப்போ வாங்கி தந்த பாரு ஐஸ்கிரீம், அதை விட நிறைய வாங்கி தருவேன் அப்படி சொன்னோன்னே ஐஸ்கிரீம் அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா பாருங்க எகிண்டா. அதை பார்த்து நம்ம ஹீரோ கூல் டவுன் சீக்கிரமா நம்ம போலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பவர் ஆஃப் மிரரிங் அப்படி சொல்லிட்டு அந்த பவர் யூஸ் பண்ணுவோம். அதை கேட்டு எகிண்டா இது என்னங்க சொல்லிட்டு கேட்டோன்னே இது நம்ம யார் கண்ணுக்கு தெரியாம மேல பறந்து போகிறது தான், நீ போலாம் அப்படி சொன்னோன்னே செம்ம ஸ்பீடா பறந்து போவா பாருங்க எகிண்டா. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவும் எகிண்டா டிராகனும் துறைமுகத்துக்கு வந்து இறங்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் எகிண்டா நீ மறுபடியும் குட்டி குழந்தையாவே மாறிக்கோ அப்படி சொன்னோன்னே நம்ம எகிண்டா சரிங்க அப்படி சொல்லிட்டு வாழாட்டிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பொருள் மேல பட்ட மாதிரி இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னது கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தங்க இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆமாங்க எவனோ ஒருத்தன் இன்விசிபிளா வந்திருக்கான். அப்புறம் தான் அவன் அப்படி உருவம் மாதிரி கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறான். இவனை பார்த்தோம் நம்ம ஹீரோ அட இவன்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆமாங்க இதுக்கு முன்னாடி அந்த வெள்ள மண்டை கூட டஞ்சன்ல ஒருத்தன் முக்காடு போட்டு வந்தான் பாத்தீங்களா, அந்த ஒனூரி கில்டு மாஸ்டர் மின்னியோக் அவன் தாங்க இங்க வந்திருக்கான். அவனை பார்த்து நம்ம ஹீரோ டேய் நீ ஏன்டா இங்க வந்து அப்படி அப்ப அந்த ஜென்யோக்கு நம்ம ஹீரோ பார்த்து நான் இங்க ஏதோ வித்தியாசமா ஒரு நிலம் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு அதுதான் என்னன்னு வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ கடுப்பாயி நான் உன்னை பேசவே சொல்லலையே கொஞ்சம் பொத்திக்கிட்டு அப்படின்னு கடுப்பானவனே அதை கேட்டு அந்த ஜென்யோக்கு ஏன்ப்பா இப்படி பேசிட்டு இருக்க, என் பக்கம் இருக்க ஞாபகத்தை சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ கடுப்பாயி அவர் கையில இருக்க அந்த எக்ஸ்மேன் பிளேட் மாதிரி இருப்ப எடுப்பாரு பாருங்க செம சார்பா, நான் உன்னை பேச வேண்டான்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு கொஞ்சம் வாய மூடுறா அப்படி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வில்லத்தனமா சொல்லுவார் பாருங்க. அப்ப நம்ம ஹீரோ அவனை பார்த்து மனசுக்கு யோசிச்சுட்டு இருப்பாரு இவனுக்கு அந்த டீமன் கல்ட்டுக்கு எந்த மாதிரி சம்பந்தம் இருக்கும், ஆனா அவன் அப்படி சம்பந்தம் இல்லைன்னு சொல்றான், இவனை நம்பலாம வேண்டாமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் கடுப்பாய் நம்ம ஹீரோ பார்த்து நீ நான் சொல்றதை கேட்க மாட்டேன் அப்படின்னா சொல்ற விதத்துல தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில 2 கத்தி எடுப்பான் பாருங்க. எடுத்துட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடியா இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ பவர் ஆஃப் ஸ்பீட் அப்படி சொல்லிட்டு பவர் ஆஃப் த பிளேட் ரெண்டுத்தையும் ஒன்னாக்கி பறந்து போய் ஒரு அட்டாக்க போடுவார் பாருங்க. அவனோட கத்தியை வச்சு டாஜ் பண்ணிட்டு இருப்பான். ஐயோ என்னடா இந்த அளவுக்கு பயங்கர பவரா இருக்கான்னு சொல்லிட்டு முக்கிட்டு இருப்பான். அப்படியே நம்ம ஹீரோ பின்னாடி ஜம்ப் பண்ணி வந்து நின்றுவாரு. அவன் தட்டி தடு மாதிரி கீழே விழுந்து எந்திரிச்சு நின்றுட்டு ஐயோ பயங்கரமான பவரா இருக்கேடா என்ன பண்ண போறது தெரியலையே முழிக்கும் போது நம்ம ஹீரோனை பார்த்து இவன் என்ன இந்த அளவுக்கு வீக்கா இருக்கான், டீமன் கல்ட்ட சேர்ந்தவங்களா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்புறமா அவனை பார்த்து நீ வேணா என்ன வேணா சொல்றதை நான் வேணா கேட்கறேன் வா பேசலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டு போகும்போது அவன் நம்ம ஹீரோ பார்த்து இதை தான்டா நான் இதுக்கு முன்னாடியே
சொன்னேன். அப்பெல்லாம் கேட்காம இப்ப கேட்குறியா? உன்ன நான் எப்படி பேசணும் அப்படித்தான்டா பேசுவேன்னு சொல்லிட்டு கீழே இருந்த கத்தியை அப்படி தூக்கி மறுபடியும் செம்ம ஸ்பீடாக ஓடி வந்து ரொட்டேஷன் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு குத்த வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படியே டாச் பண்ணிட்டு, டேய் நான் தான் நீ சொல்கிறத கேட்குறேன்னு சொல்கிறேன்ல, ஏன் இந்த மாதிரி தேவையில்லாத வேலைலாம் பண்ணுற, வா உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் பெஞ்சில் உட்காந்து நம்ம ஹீரோ காஃபிலாம் வாங்கி கொடுத்து பேச ஆரம்பிப்பான். நம்ம ஹீரோ டேய் சொல்லு என்ன விஷயம், நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அப்போ அந்த தொப்பி போட்ட ஜின்னிக்கு சொல்லுவான், எனக்கு இந்த டீமன் கல்ட்டை பற்றி தெரிய வந்தது, அவங்க நிறைய ஹண்டர்ஸை கடத்திட்டு போய் பலி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரிய வந்தது. அதனால என் கூட கொஞ்சம் குரூப்பை சேர்த்துக்கிட்டு அவங்களை எப்படியாச்சும் பிடிக்கணும்னு ட்ரை பண்ணேன். ஆனால் நான் கவர்மெண்ட் கூடயோ இல்லை ரெட் ரோஸ் கூடயோ இல்லை உன் கூடயோ சேர்ந்துக்கிட்டு வேலை பார்க்க எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. நாங்கெல்லாம் தனியாக செயல்பட்டோம். இங்கே அவங்க இருக்காங்க தெரிய வந்தது, அதனால தான் இங்கே வந்து பிடிக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ காஃபியை குடிச்சிட்டு, இவன் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரி தான் இருக்குது. சரி நீ சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரி தான் இருக்குது, பார்த்து பண்ணு, நான் அங்கேருந்து கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பும்போது, என்ன நம்பிட்டான், என் மேலே எந்த டவுட்டும் இல்லையா, வேற எதுவும் கேட்க போகிறது இல்லையா அப்படி சொல்லும்போது, அதெல்லாம் வேண்டாம் நீ சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரி தான் இருக்குது, பார்த்துக்கலாம் நான் அங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லும்போது, அவன் டக்குன்னு எந்திரிச்சு நின்று நம்ம ஹீரோ பார்த்து, டேய் உன்னோட பவர்லாம் பார்க்க செம்மையாக இருக்குது, இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க, இந்த மாதிரி நான் யாரையுமே பார்த்ததில்ல, அப்படி இருக்கும்போது எதுக்கு அந்த ரெட் ரோஸ் அந்த கவர்மெண்ட் அந்த கமெண்டர் கூடலாம் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஓ அதுவா, ஒரே ரீசன் தான், என்ன ரீசன்ரா அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, வேற என்ன ரீசனு, அதாவது உலகம் அமைதியாக இருக்கணும், எனக்கு கிம்ச்சி ஜாகா கிடச்சிக்கிட்டே இருக்கணும், நான் அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி சொல்லும்போது, அதை கேட்டாவன் இதுக்காகவா, என்னவன் ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து முடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இருக்கிற பெரிய கிட்ட எல்லாம் செக் பண்ணிட்டு வந்தாச்சு. ஒனிரி கிட்ட சேர்ந்த இந்த முக்காடு போட்ட ஜென்னிக்கும் செக் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு ஆளு அந்த வெள்ள மட்டையை மட்டும்தான். அவனையும் செக் பண்ணா எனக்கு என்னமோ அவன் மேலதான் டவுட்டா இருக்கு. நம்ம ஹீரோ அவனை பத்தி யோசிச்சுட்டு இருப்பான். கட் பண்ண இந்த பக்கம் அந்த வெள்ள மட்டை முகமுடியை போட்டுட்டு அந்த கிறிஸ்டல் ரெட் கிறிஸ்டல் இருக்கு பாத்தீங்களா, அதுல பேசிக்கிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா இந்த பக்கம் அந்த ஏசாங் டஞ்சன் கேட்டுக்குள்ள பெரிய சிம்பிளா வரைஞ்சி அங்க இருக்க அந்த ரெட் கிறிஸ்டல் கிட்ட முன்னாடி ஒருத்தன் பேசிட்டு இருப்பான். அங்க பார்த்தா அந்த வெள்ள மட்டையை தான் சொல்றான், எனக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தே ஆகணும், இந்த சடங்குக்கு எவ்வளோ பலி கொடுக்கணுமோ பலி கொடு, இது தோக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை மட்டை இந்த பக்கம் இருக்கவன்ட்ட ஆர்டர் கொடுக்குறான். அப்போ தான் அவன் முக்காடை கழட்டிட்டு பார்த்தா அவன் ஒரு மொட்டையை மூஞ்சு ஃபுல்லாக மார்க்க போட்டு வச்சிருக்கான். இந்த மூஞ்சு ஃபுல்லாக மார்க்க போட்டு வச்சவன் அப்படியாங்க அப்படின்னு ஓகே சொல்லிட்டு கீழே அந்த சிம்பிள்லாம் கையை வச்சு அவனோட ரத்தத்தை கொடுத்துட்டு இருப்பான். ரத்தம் பத்தாது போல இருக்கு, ஆமாம் அந்த ரத்தம்லாம் பத்தல, இங்கே இருக்க சடங்குலாம் தோக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டையை கூட இருக்க ஒருத்தன்ட்ட பேசிட்டு இருப்பானா. அதை கேட்ட அவன் என்னங்க சொல்றீங்க புரியல, உனக்கு புரியல, இப்ப புரியும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டையை பேசிட்டு இருக்கும்போது கத்தியை வச்சு வெட்டி கொன்றுவான். ரத்தம் தெறிக்க அவன் செத்து போயிடுவான். அதை பார்த்துட்டு மற்றவங்க எல்லாம் ஐயா ஐயா என்னையா பண்றீங்க, நாங்களும் உங்க விசுவாசிகள் அப்படி சொல்லும்போது, அதை கேட்ட அந்த முட்டையை விசுவாசிகளா, ரத்தம் பத்தாதடா, சடங்குக்கு ரத்தம் வேணும், நீங்க தாண்டா தப்பு பண்ணிட்டீங்க, சடங்குக்கு ஆட்களை நீங்க தாண்டா கொண்டு வரல, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வில்லத்தனமா அங்க இருக்க எல்லாருமே வெட்டி வீசிடுவான். அவங்களோட ரத்தத்தை வச்சு சடங்கு பண்றதுக்கு ஆரம்பம் பாருங்க, எல்லாருமே செத்து கிடப்பாங்க. அப்ப அந்த முட்டையை சடங்கு செய்வதற்கு போதுமான அளவுக்கு கிடைத்து விட்டது. இப்ப நம்ம சடங்கு ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ஓமா பாபி பாபிசா ஓமா பாபி பாபிசா அப்படி சொல்லிட்டு மந்திரத்தை சொல்லிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ சாகையும் கமாண்டரையும் பார்த்துருவாரு. அவங்க டஞ்சன் கேட்டுக்குள்ள போலான்னு இருக்கும்போது அங்க கோவம் வந்து நின்றுவான். அந்த கமாண்டர் இருக்கான் பாத்தீங்களா, அவனு வந்து நின்றுவான். சரிப்பா உள்ள போலாமா சொல்லும்போது இங்க நம்ம எக்கிண்டா இருக்கா பாருங்க நம்ம ஹீரோ கிட்ட, ஐயோ கேங்கு உள்ள ரத்த வாடை அடிக்குது, மனுஷங்களோட ரத்த வாடை பயங்கரமா அடிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் டஞ்சன் கேட்டுக்குள்ள அந்த மந்திரவாதி இருக்கான் பாருங்க, டீமன்களை சேர்ந்தவன், அவன் சம்மன் பண்ணுவான். அப்படி நரகத்திலிருந்து ஒரு டீமன் அப்படி வரும் பாருங்க. அதை பார்த்து வந்து விட்டது, டீமன் வரப்போகுது, இதோட சக்தி ரொம்ப அதிகமா இருக்கு, சூப்பர் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அதுக்குள்ள இருந்து ஒரு டீமன் வரும் பாருங்க, கொம்பு வச்சு பாக்குறதுக்கே சும்மா பயங்கரமா இருக்கும். தலையில 2 கொம்பு 2 ரெக்கன்ற மாதிரி சும்மா ஜெயின்ஜாண்டிக்கா வந்து இறங்கும் பாருங்க. அந்த டீமனை பார்த்தோன்னு இந்த மொட்டை தானே, ஐயோ வந்துட்டீங்களா, உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்த ஓரியாக்ஸ் அப்படி சொல்லுவான் பாருங்க. இதோட பேரு ஓரியாக்ஸுங்க, பாக்குறதுக்கே வெறித்தனமா இருக்கு. அதுகிட்ட வந்து நீங்க எனக்காக ஒன்று பண்ணுவீங்களா அப்படி சொல்லும்போது, நீ தான் என்ன வர வச்சியா, என்ன வேணும் அற்ப பதரே அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, அதாவது இங்க இருக்கிற மனுஷங்களை, நான் சொல்ற மனுஷங்களை நீங்க கொல்லணும் அப்படி சொல்லிட்டு இருப்பான். அதை ஒளிஞ்சிட்டு ஒருத்தன் வாக்கி டாக்கில் யார்கிட்ட பேசிட்டு இருப்பான். யாருன்னு பார்த்தா வெளியே இருக்கிற அந்த கமாண்டர் தான். அந்த கமாண்டர் வாக்கி டாக்கில் இங்க ஒரு மனுஷன் ஒரு டீமனை சம்மன் பண்ணியிருக்கான், அது பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு அப்படி சொல்லிட்டே இருப்பானா. என்ன சொல்லிட்டு இருக்கு, அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது கனெக்ஷன் கட் ஆயிரும். அதை பார்த்து நம்ம ஹீரோ எல்லாருமே உடனே நம்ம உள்ள போய் ஆகணும் அப்படின்னு எல்லாருமே டஞ்சன் கேட்டுக்குள்ள போவாங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் எஸ்ராங் டஞ்சன் கேட்டுக்குள்ள ஆல்ரெடி ரைட் பண்றதுக்கு நிறைய ஹண்டர்ஸ் போயிருப்பாங்க. அவங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது வானத்தை பார்த்தா அந்த ஓரியாக்ஸ் டீமன் இருக்கான் பாருங்க, பறந்து வந்துட்டு இருப்பான். இவங்களை பார்த்த உடனே அவங்க கிட்ட வந்து தொம்முன்னு இறங்கிட்டு, அற்ப பதர்களே, என்னோட வாளுக்கு நீங்க இரையாக போறீங்க, பயப்படாதீங்க, உங்களை ஒரே வெட்டில் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு அட்டாக் பண்ண ரெடியா இருப்பான் பாருங்க. அதே நேரம் அந்த எஸ்ரா கண்டஸ் எல்லாருமே சண்டைக்கு ரெடியா இருவாங்க. அந்த டீமன் கூட பயங்கரமா சண்டை போட்டு இருக்கும்போது அந்த டீமன் சண்டை செமையா இருக்கு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது பயங்கர வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருக்கும். அப்ப அதை எல்லாத்தையுமே உள்ள வந்து அந்த கமாண்டர் பார்த்துக்கிட்டு இருப்பான். பார்த்து செம்ம சாக்காயிருவான். அப்படி இந்த பக்கம் அந்த மொட்டத்திலேயே இந்த மாதிரி
பவர்ஃபுல்லான டீமன் இன்னும் நிறைய கொண்டு வந்து இந்த உலகத்தையே என் கண்ட்ரோலில் கொண்டு வருவேன். அதுக்கப்புறம் இந்த டீமன் கல்ட்டு என் கண்ட்ரோலில் தான்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டத்தலையும் ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த டீமன் எல்லாத்தையுமே வெட்டி வீசிக்கிட்டு இந்த சண்டை சூப்பரா இருக்கு, வாங்கடா பூச்சிகளா, அற்ப ஜென்மங்களா, என் கத்தியில வெட்டு வாங்கிட்டு சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அது பயங்கரமா சிரிச்சுட்டு இருக்கும். அவனுங்க பார்த்து மிரண்டு போய் நடுங்கிட்டு இருப்பானுங்க. அப்போ ஒருத்தன் பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க வர்றது கமாண்டர். கமாண்டர் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக் போது கமாண்டர் சண்டை போட போவான் பாருங்க. அதோட வெப்பனை வச்சு இந்த கமாண்டர் அடிக்கும். கமாண்டர் அதை டாச் பண்ணுவான். இருந்தாலும் அந்த அட்டாக்ல பின்னாடி பறந்து வந்துட்டு என்னடா அது, நான் நினைச்சதை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருக்க ஒரு மேஜிக் பொண்ணு அவனை ஷீல்டு மூலமா காப்பாத்தி நிப்பாடி வச்சிருவா. இவன் காப்பாத்த வருவான்னு பார்த்தா இவனை காப்பாத்துறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது போல இருக்கு. ஹீரோயிசம் காட்டுறேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்து என்ன எனக்கு என்னமோ வித்தியாசமா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பானா. அப்புறம் நம்ம ஹீரோ மட்டும் அந்த இடத்துல தனியா இருக்க மாதிரி இருக்கும். அப்ப நம்ம ஹீரோக்கு தெரியுது, அடங்கொய்யால இது நரகத்திட்டு இருந்த டீமன் ஆச்சே, இவனுக்கு என்ன அடையாளம் தெரிஞ்சிருமாடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருப்பான் பாருங்க. அப்ப அந்த மொட்டத்தனை டக்கு கீழே வந்து அந்த டீமன் கிட்ட, அழிவில்லாத டீமன் சக்தியை நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், அந்த மனுஷங்களை நான் கொன்றுங்க அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்ட அந்த டீமன் ஓரியாக்ஸ், நீ பொலன்னு உன்னோட ஊத்த வாயை வச்சு உளராம இருந்தாலும் நான் கொல்லதாண்டா போறேன் அப்படின்னு அந்த டீமன் அட்டாக்கு வர பாருங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஐயோ நம்ம பாத்திரக்கூடாதே அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கும்போது அந்த டீமன் நம்ம ஹீரோவை பாத்துரும் போல இருக்கு. என்னது இது, யாரோ ஒரு ஆள் வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த டீமன் பார்க்கும்போது நம்ம ஹீரோ பாத்திரக்கூடாது, அவன் பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாரு பாருங்க. செம்ம காமெடியா இருக்கும். இருந்தாலும் அந்த டீமனுக்கு லைட்டா நம்ம ஹீரோ பார்த்தோம் அடையாளம் தெரியற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ அப்படியே திரும்பி பார்த்துட்டு, இந்த டீமனை எதுக்குடா சம்மன் பண்றீங்க, வேற ஏதாவது சம்மன் பண்ண வேண்டியதானே, நரகத்துல இருந்து தான் சம்மன் பண்ணுவீங்களா, அவனுக்கு என்ன அடையாளம் தெரிஞ்சிரும்டா, நான் தானடா அந்த டீமனுக்கு எல்லாமே கிங்கு, அந்த நரகத்துக்கே நான் தானே ராஜாவா இருந்தேன், எல்லா இளவரசர்கள் அரசர்களையும் போட்டு தள்ளி அங்க இருக்கிற எல்லா மான்சரும் என் கண்ட்ரோல தானே இருந்தது, நான் தான்டா டீமன் கிங் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த டீமன் கிங் கெட்டப்ல காட்டுவாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் வரும் பாருங்க, மாசா அதே சீனு. அப்ப நம்ம ஹீரோ இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பானா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அடையாளம் தெரிஞ்சிடும் அந்த டீமனுக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்து பாருங்க அந்த டீமனு. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நான் அடுத்த எபிசோட ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாத்துருங்க. செம்ம ஃபன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.